உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, நாம் 84ஆம் நாளுக்குள் இன்று நம்ம நுழைந்திருக்கிறோம். மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ ஒளி வாசிப்பு திட்டத்தில். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிபியோனியர்கள் இஸ்ரேல் மக்களோட ஏமாற்றி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 10ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் நம்ம என்ன வாசிக்க போகிறோன்னா, இந்த கிபியோனியர்களை மற்ற கானான் தேசத்து அரசர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து கிபியோனியர்களை ஆக்கிரமிப்பை நடத்துறதுக்கு முயற்சிப்பாங்க. அப்போ கிபியோனியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு உதவி கேட்பாங்க. இஸ்ரேல் மக்கள் வருவாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த அற்புதங்கள், செங்கடலை பிளந்தது, யோதனை நிறுத்தினது, இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த 10 கொள்ளைகள்லாம் தாண்டி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நடத்துவார் இன்றைக்கி. ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் மற்ற இடங்களெல்லாம் ஒவ்வொன்றா யோசுவா ஆக்கிரமிப்பார் முழுசாக அந்த கானான் தேசத்தை. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே இன்றைக்கி திருப்பாடல் 128ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கி அழகாக பட்டியலிடப்படுகிறது. அதை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, இன்றைக்கு கேள்விகள் பார்த்தோன்னாக்கா 2 கேள்விகள் தான். முதல் கேள்வி, இன்றைக்கி நம்ம யோசுவாவுடைய புத்தகத்தில் தொடக்கம் 3:15, அவள் வித்து உன் தலையை நசுக்கும். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் அதே பாணியில் இன்றைக்கி யோசுவாவில் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அது என்ன வசனம் சொல்லி கணிக்க முயற்சிப்போம். ரெண்டாவது, இந்த கிபியோனியர்கள் யோசுவா கிட்ட உதவி கேட்பாங்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட. அப்போ ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு சேர்ந்து போராடுவார் வழக்கம் போல். அப்போ 2 அற்புதங்களை நிகழ்த்துவார். அது என்ன 2 அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து கொண்டே வாசிக்க முயற்சிப்போம். இன்னொரு 3வது ஒரு கேள்வி, திருப்பாடல் சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னு. இன்னொரு கேள்வி கூட ஆட் பண்ணிக்கலாமே. 3வது கேள்வி, அந்த 7 ஆசீர்வாதங்கள் என்ன, அது என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி முடிஞ்சால் எண்ணிக்கொண்டே இன்றைக்கி திருப்பாடலை வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். யோசுவா ஆகமம் அதிகாரம் 10. யோசுவா ஆயியை கைப்பற்றி அழித்தார் என்றும், எரிகோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தார் என்றும், கிபையோன் குடிமக்கள் இஸ்ரவேலுடன் சமாதானம் செய்து கொண்டு அவர்களிடையே வாழ்கின்றார்கள் என்றும் எருசலேமின் மன்னன் அதோனிசேதக்கு கேள்விப்பட்டான். அவன் மிகவும் அச்சமுற்றான். ஏனெனில் பெருநகரான கிபையோன் அரச நகர்களில் ஒன்றாகவும் ஆயியை விட பெரிய நகராகவும் அதன் மக்கள் அனைவரும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தும் அது சமாதானம் செய்து கொண்டது. எபிரோன் மன்னன் ஓகாம், யார்முத்து மன்னன் பீராம், லாக்கிசு மன்னன் யாப்பியா, எக்லோன் மன்னன் தெபீர் ஆகியோருக்கு எருசலேம் மன்னன் அதோனிசெதக்கு, எனக்கு உதவி செய்ய வாருங்கள், நாம் கிபையோனை தாக்குவோம், ஏனெனில் அது யோசுவாவுடனும் இஸ்ரவேல் மக்களுடனும் சமாதானம் செய்து கொண்டுள்ளது என்று சொல்லி அனுப்பினான். அவ்வாறே எமோரிய இனத்தை சார்ந்த எருசலேம், எபிரோன்,
யார்முத்து, லாக்கீசு, எக்லோன் ஆகியவற்றின் 5 மன்னர்களும் ஒன்று கூடி அவர்கள் படைகளுடன் சென்றார்கள். கிபையோனுக்கு எதிரில் பாளையம் இறங்கி அதன் மீது போர் தொடுத்தார்கள். கிபையோன் மக்கள் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவுக்கு சொல்லி அனுப்பியது: உம் பணியாளர்களை கைவிடாதீர், விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும். ஏனெனில் மலைப்பகுதியில் வாழும் எல்லா எமோரிய மன்னர்களும் எங்களை எதிர்க்க ஒன்று கூடியுள்ளனர். எனவே கில்காலிலிருந்து யோசுவா தம் போர் வீரர்கள் அனைவருடனும் வலிமைமிக்க வீரர்களுடனும் புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் அவர்களை உன் கையில் ஒப்படைத்துள்ளேன், அவர்களில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்றார். யோசுவா கில்காலிலிருந்து இரவு முழுவதும் பயணம் செய்து அவர்களை நோக்கி திடீரென வந்தார். ஆண்டவர் இஸ்ராயேல் முன் எமோரியரை துன்புறுத்தினார். கிபையோனில் அவர்களை வன்மையாக தாக்கி தோல்வியுறச் செய்தார். அவர் அவர்களை பெத்கோரோனின் மேட்டு வழியே அசேக்கா மக்கேதா வரை துரத்தி தாக்கினார். அவர்கள் இஸ்ராயேலரிடமிருந்து பெத்கோரோனுக்கு தப்பி ஓடுகையில் ஆண்டவர் அவர்கள் மீது அசேக்கா வரை பெரும் கற்களை வானத்திலிருந்து பொழிந்தார். இஸ்ராயேலரின் வாளால் கொல்லப்பட்டவர்களை விட கல்மழையால் இறந்தவர்கள் அதிகம். கடவுள் எமோரியரை இஸ்ராயேலர் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். அவர் இஸ்ராயேலர் கண்முன், கதிரவனே கிபையோனில் நில், நிலவே அயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார். அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன. இது யாசாரின் நூலில் எழுதப்படவில்லையா? கதிரவன் நடுவானில் நின்றது, ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவில்லை. ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரவேலுக்காக போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை. யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரவேல் மக்களும் கில்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர். அந்த 5 எமோரிய மன்னர்களும் தப்பி ஓடி மக்கேதாவில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் மக்கேதா குகையில் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி யோசுவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. யோசுவா, குகையின் வாயிலில் பெருங்கற்களை வையுங்கள், அவர்களை காவல் காக்க அதற்கருகில் ஆள்களை நிறுத்துங்கள். நீங்கள் நிற்காதீர்கள், உங்கள் பகைவர்களை துரத்திச் செல்லுங்கள், அவர்களை பின்புறத்திலிருந்து தாக்குங்கள், அவர்களை தங்கள் நகருக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் அவர்களை வன்மையாக தாக்கி அவர்கள் முற்றிலும் அழியும் வரை அவர்களை கொன்று முடித்தனர். அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகர்களுக்குள் நுழைந்தார்கள். மக்கேதாவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் மக்கள் அனைவரும் நலமே திரும்பினர். இஸ்ரவேலுக்கு எதிராக எவரும் வாய் திறக்க கூட இல்லை. யோசுவா குகையின் வாயிலை திறந்து அந்த 5 மன்னர்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே செய்தனர். எருசலேம், எபிரோன், யார்முத்து, லாக்கிசு, எக்லோன் ஆகிய நகர்களின் 5 மன்னர்களையும் குகையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த மன்னர்களை யோசுவாவிடம் கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ராயேல் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அழைத்து அவருடன் சென்ற போர் தலைவர்களிடம், அருகில் சென்று உங்கள் பாதங்களை இம்மன்னர்களின் கழுத்தின் மீது வையுங்கள் என்றார். அவர்கள் நெருங்கி வந்து தங்கள் பாதங்களை அவர்கள் கழுத்தின் மீது வைத்தனர். யோசுவா அவர்களிடம், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார் என்றார். அதற்கு பின் யோசுவா அந்த 5 மன்னர்களை வாளால் வெட்டி கொன்றார். அவர்களின் சடலங்களை 5 மரங்களில் மாலை வரை தொங்கவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் யோசுவா அச்சடலங்களை இறக்கிவிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவற்றை அவர்கள் முன்பு ஒளிந்திருந்த குகைக்குள் எறிந்தார்கள்.
குகையின் வாயிலில் பெருங்கற்களை வைத்தார்கள். அவை இந்நாள் வரை உள்ளன. யோசுவா அன்று மக்கேதாவை கைப்பற்றினார். அதையும் அதன் மன்னனையும் வாள்முனையில் கொன்றார். அவர்களை கொன்று அழித்தார். அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் மக்கேதா மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ராயேல் மக்கள் எல்லாரும் மக்கேதாவிலிருந்து லிப்னாவுக்கு சென்று அதனுடன் போர் தொடுத்தனர். ஆண்டவர் லிப்னா மக்களையும் மன்னனையும் இஸ்ராயேல் மக்கள் கையில் ஒப்படைத்தார். அதை அவர் வாள்முனையில் அழித்தார். அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் அதன் மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ராயேல் மக்கள் எல்லாரும் லிப்னாவிலிருந்து லாக்கிசுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினார்கள். ஆண்டவர் லாக்கிஸை இஸ்ராயேலின் கையில் ஒப்படைத்தார். அதை 2ஆம் நாளில் யோசுவா கைப்பற்றினார். வாள்முனையில் அதை அழித்தார். அதனுள் இருந்த அனைவருக்கும் லிப்னாவுக்கு செய்தது போல் செய்தார். கெசேரின் மன்னன் ஓராம் லாக்கிசுக்கு உதவி செய்ய சென்றான். யோசுவா அவனையும் அவன் மக்களையும் எவரும் தப்பாதபடி கொன்றார். யோசுவாவும் அவருடன் இஸ்ராயேலர் எல்லாரும் லாக்கிசுவிலிருந்து எக்லோனுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினர். அவர்கள் அதை அன்றே கைப்பற்றி லாக்கிசுக்கு செய்தது போல் அன்றே அதையும் அதில் வாழ்ந்த அனைவரையும் கொன்று அழித்தனர். யோசுவாவும் அவர் மக்களாகிய இஸ்ராயேலர் எல்லாரும் எக்லோனிலிருந்து எபிரோனுக்கு சென்று அதை தாக்கினர். அதை தாக்கி அதன் மன்னனையும் அதன் நகர்களையும் அதனுள் இருந்த அனைத்து உயிர்களையும் வாள்முனையில் கொன்றனர். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. எக்லோனுக்கு செய்த அனைத்தையும் அதற்கும் அவர் செய்தார். அதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ராயேல் மக்களும் தெபீருக்கு திரும்பி அதனை தாக்கினர். அதன் மன்னனையும் எல்லா நகர்களையும் கைப்பற்றினர். அவர்களை வாள்முனையில் தாக்கினர். அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தனர். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. லிப்னாவுக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல் தெபீருக்கும் அதன் மன்னனுக்கும் அவர் செய்தார். யோசுவா எல்லா மலைநாட்டையும் தாக்கினார். நெகேபு சமவெளியையும் பள்ளத்தாக்கையும் அதன் மன்னர்களையும் கைப்பற்றினார். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டது போல் அவர்களை அழித்தார். யோசுவா காதேசு பர்னேயாவிலிருந்து காசா வரை கோசேன் நாடு முழுவதையும் கிபெயோன் வரை தோற்கடித்தார். யோசுவா எல்லா மன்னர்களையும் நாடுகளையும் ஒரே படையெடுப்பில் கைப்பற்றினார். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக போரிட்டார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரவேல் மக்களும் கில்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர். யோசுவா ஆகமம் அதிகாரம் 11. ஆட்சோர் மன்னன் யாபின் இதை கேள்வியுற்று மாதோன் மன்னன் யோபாவுக்கும் சிம்ரோன் மன்னனுக்கும் அக்சாபு மன்னனுக்கும் ஆள் அனுப்பினான். மலைப்பகுதியின் வடபுறத்திலும் கினரேத்திற்கு தெற்கில் அராபாவிலும் சமவெளி பகுதிகளிலும் மேற்கே நாபோத்தோரில் இருந்த மன்னர்களுக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்த கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், மிஸ்பா நாட்டில் எர்மோனின் அடிவாரத்தில் இருந்த எவ்வியர் ஆகியோருக்கும் ஆள் அனுப்பினான். அவர்களும் அவர்களுடைய படைகளும் கடற்கரையில் உள்ள மணலை போல் எண்ணிறந்த மக்களும் குதிரைகளும் தேர்களும் சென்றனர். அந்த மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக மேரோம் நீரோடை கரையில் இஸ்ரவேலருடன் போரிட பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் நாளை எந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொலையுண்டவர்களாய் இஸ்ரவேல் முன் ஒப்படைப்பேன். அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்குவாய் என்றார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா போர் வீரர்களும்
திடீரென அவர்களுக்கு எதிராக மேரோம் நீரோடை கருகில் வந்து அவர்களை தாக்கினர். ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேலர் கையில் ஒப்படைத்தார். அவர்களை இஸ்ரவேலர் கொன்றனர். அவர்களை புகழ்மிக்க சீதோன் வரையிலும் மிஸ்ரபோத்து மையம் வரையிலும் கிழக்கில் மிஸ்பே பள்ளத்தாக்கு வரையிலும் எவரும் தப்பிவிடாதவாறு தாக்கினர். ஆண்டவர் சொன்னபடியே யோசுவா அவர்களுக்கு செய்தார். குதிரைகளின் குதிகால் நரம்புகளை வெட்டினார். அவர்களின் தேர்களை தீக்கிரையாக்கினார். இச்சமயம் யோசுவா திரும்பி வந்து ஆட்சோரை கைப்பற்றினார். அதன் மன்னனை வாளால் தாக்கினார். ஏனெனில் ஆட்சோர் அந்த அரசுகள் அனைத்திற்கும் தலைமை தாங்கி வந்தது. இஸ்ரவேலர் அந்நகரில் இருந்த உயிர்கள் அனைத்தையும் வாழ்முனையில் கொன்று அடியோடு ஒழித்தனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. ஆட்சோரை தீக்கிரையாக்கினர். யோசுவா அந்த எல்லா நகர்களையும் அவற்றின் மன்னர்களையும் கைப்பற்றினார். ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டிருந்தபடி அவர்களை வாழ்முனையில் கொன்று அடியோடு ஒழித்தார். மேட்டு பகுதியில் நிறுவப்பட்ட நகர்களை இஸ்ரவேல் மக்கள் எரிக்கவில்லை. யோசுவா ஆட்சோரை மட்டும் எரித்தார். அந்நகர்களில் கைப்பற்றிய பொருள்களையும் கால்நடைகளையும் இஸ்ரவேலர் கொள்ளை பொருளாக கொண்டனர். மனிதர்களை மட்டும் எவரும் தப்பாமல் அடியோடு அழியும் வரை வாழ்முனையில் கொண்டனர். ஓர் உயிரையும் விட்டு வைக்கவில்லை. தம் ஊழியர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசுவா அதன்படியே செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. யோசுவா இந்த எல்லா நாடுகளையும் மலைகளையும் நெகேபு அனைத்தையும் கோசேன் நாடு முழுவதையும் சமவெளி பகுதிகளையும் அராபாவையும் இஸ்ரவேல் மலைகளையும் அதன் சமவெளி பகுதிகளையும் கைப்பற்றினார். ஆலாக்கு மலையிலிருந்து சேயீர் வரை உயர்ந்து செல்லும் எர்மோன் மலைக்கு கீழ் லெபனோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காது வரை இருந்த பகுதிகளை கைப்பற்றி அவற்றின் அரசர்களை பிடித்து வெட்டி கொன்றார். யோசுவா அந்த அரசர்களுடன் நீண்ட நாள் போர் புரிந்தார். கிபையோன் குடிமக்களான இவ்வியரை தவிர வேறெந்த நகரினரும் இஸ்ரவேலருடன் நல்லுறவு கொள்ளவில்லை. எல்லோரையும் போரில் இஸ்ரவேலர் தோற்கடித்தனர். இஸ்ரவேலருடன் போர் புரியுமாறு அவர்கள் இதயங்களை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அதனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது போல் அவர்கள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டனர். இச்சமயம் யோசுவா சென்று மலைநாடு எபிரோன், தெபீர், அனாபு, யூதாவின் அனைத்து மலைப்பகுதிகள், இஸ்ரவேலின் அனைத்து மலைப்பகுதிகள் ஆகியவற்றிலிருந்து அனாக்கியரை அழித்தார். அவர்களை அவர்களின் நகர்களுடன் யோசுவா முற்றிலும் அழித்தார். இஸ்ரவேல் நாட்டில் அனாக்கியர் பெருமளவில் எஞ்சியிருக்கவில்லை. காசா, காத்து, அஸ்தோது ஆகிய இடங்களில் மட்டும் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் மோசேக்கு கூறிய அனைத்தின்படி யோசுவா எல்லா நிலத்தையும் கைப்பற்றினார். யோசுவா அதை அவர்கள் குல பிரிவுகளின்படி இஸ்ரவேலுக்கு உரிமை சொத்தாக கொடுத்தார். நாடு முழுவதும் போரின்றி அமைதி கண்டது. திருப்பாடல் 128. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை மிக்கவர். எவ்வளோ அழகான அற்புதங்களை செஞ்சு இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க அப்பா. ஆண்டவர், நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் உமக்கு அஞ்சி நாங்கள் நடக்கணும், தீமையை விட்டு விலகி நடக்கணும்.
உங்களை முழு மனதோட, சும்மாலால் முழு மனதோடு உங்களை அன்பு செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க. உண்மை மட்டுமே சேவை செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆண்டவரே, இந்த 5 விஷயங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தேவையான அருளை தந்துடணுமாப்பா இந்த நாள் முழுதும். அம்மா, நீங்கள் எப்படி இந்த இஸ்ரேல் மக்களோட உடன்படிக்கையின் பேழை ரூபத்தில் நீங்கள் பயணித்தீர்களோ, அதே போல் புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய எங்களோடும் நீங்கள் பயணித்தருளுமாம்மா. எங்களுடைய எதிரிகள் முன்பாக நீங்கள் வெற்றியை தந்துடணுமாம்மா. எங்களுடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அருளை பெற்று தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, தொடக்க நூல் 3:15, உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து, அதாவது மாதாவினுடைய வித்து உன் தலையை நசுக்கும். சாத்தான்கிட்ட பேசிகிட்டு இருக்க, சாத்தானின் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு சம்மந்தப்பட்ட வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, யோசுவா 10:24 பாருங்கள். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அழைத்து அவருடன் சென்று போரிட்ட அந்த படைத்தலைவர்களை வர சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அரசர்கள், அந்த 5 அரசர்கள் இருக்காங்க, அவன் அருகில் சென்று உங்கள் பாதங்களை இம்மன்னர்களின் கழுத்தின் மேல் வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், இந்த யோசுவா நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரின் முன்னடையாளம். அப்போது அந்த யோசுவா கூட போர் புரிய போன அந்த கமாண்டர்ஸ், அந்த போர் வீரர்கள்லாம் புதிய இஸ்ரேல் மக்களாகி நம்மை குறிக்கிறவர்கள். அப்போ அவங்க பாதத்துக்கு கீழே வச்சு நசுக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக போர் ஜெயிச்சது யோசுவாவின் தலைமையில் தான். ஆனால் யோசுவா என்ன சொல்கிறாரு, அவர் கூட போர் புரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு. இது ஆக்சுவலாக நம்ம புதிய ஏற்பாடில் எப்படி அழகாக பார்க்கலாம். நம்ம 2 தீமோத்தி 2:3-4 வசனங்களும், எபேசியர் 6 நம்ம பார்ப்போம். அந்த போர் வீரருக்கான அந்த அணிகலங்களையெல்லாம் போட்டுக்க சொல்வார். தலைச்சீரா, அதுக்கப்புறம் கேடயம், அதுக்கப்புறம் மார்பு கவசம், பட்டயம், இது எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எபேசியர் 6. 2 தீமோத்தி 2:3-4 வசனங்கள் பார்த்தோன்னா கிறிஸ்துவின் நல்ல போர் வீரர்களாக இருக்க சொல்லி புனித பவுல் கூறுவார். ஸோ இது ஒரு ஆன்மீக போர், ஒரு ஆவிக்குரிய போரில் நம்ம கிறிஸ்துவோட ஆண்டவர் இயேசுவோடையும் மாதவடையும் சேர்ந்து நம்ம போர் புரிகிறோம். அப்போ பாருங்கள், மாதவடைய வித்தாக ஆண்டவர் இயேசு சாத்தானை வென்றுவிட்டார், பாவத்தையும் வென்றுவிட்டார், சாவையும் வென்றுவிட்டார். எங்கள் சிலுவையில். அப்போது நம்ம மாதாவுக்கு நம்மளும் பிள்ளைங்க தான். ஆண்டவரோடு நம்ம அவரோட உடலோடு நம்ம இணைகிறோம். அப்போ ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிறார் அப்படின்னாக்கா தொடக்க நூல் 3:15 படி நம்மளும் தான் நசுக்கணும். ஏற்கனவே நம்ம இதற்கான ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். எங்கே ரோமையர் 16:20 புனித பவுல் கூறுகிறார், அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடிகளில் நசுக்கி போடுவார். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வசனம் பாருங்களேன். நம்ம ஆக்சுவலாக சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம அவனை ஏறி மிதிக்கணும். அதுதான் ஆண்டவர் கூறுகிறார். அதுக்கு நம்ம மாதாவின் பிள்ளைகளாக இருக்கணும், தந்தையின் பிள்ளைகளாக இருக்கணும், ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாக இருக்கணும். ஸோ அங்கே எப்படி யோசுவா அவருடைய போர் தளபதிகளுக்கு அவங்களுடைய எதிரிகளின் கழுத்தின் மேலே காலை வைக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாரோ, அதே போல் இங்கேயும் ஆண்டவர் இயேசு புதிய யோசுவா அவரோட போர் புரிஞ்ச கிறிஸ்துவின் போர் வீரர்களாகிய நம்மை சாத்தானை நம்மளுடைய காலடிகளில் போடுவாராம். இதே நம்ம அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் எப்படி வெற்றிகரமாக சாத்தானை ஜெயிச்சாரோ அதே போல் நம்மளையும் அவரோட சேர்ந்து ஜெயிக்க சொல்கிறார். ஏன்னா நம்ம அவருடைய உடல், திருச்சபை அவருடைய உடலாக இருக்கிறது. நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக அவரோடு இணைக்கப்படுகிறோம். பாருங்கள், அதுதான் திருவெளிப்பாடு 21 நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீட்டிருப்பது போல வெற்றி பெறும் எவருமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமையை அளிப்பேன். பாருங்களேன், அப்போ ஆண்டவருடைய அரசாட்சியில் நம்மளும் பங்கு பெறுறோமா, அவரோட அரியணையில் நம்மளும் அவரோட இணைஞ்சு நம்மளும் அமர்ந்திருப்போமா அவரோட. பாருங்களேன், அப்போது இது எப்படி நடக்கும்? இன்னும் மற்ற வசங்கள்லாம் பார்த்தோன்னா ஆண்டவருடைய பாடுகளோடு நம்ம இணைஞ்சோன்னா தான் அவரோட மாட்சியிலையும் நம்ம உயிர்ப்பின் மாட்சியிலையும் பங்கெடுப்போம்னு சொல்கிறார் புனித பவுல். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது, நம்ம இங்கே முழங்கால் யுத்தம் செய்யும்போது, முட்டி போட்டு ஜெபமாலைகள் ஜெபிக்கும் போது, தினம் திருப்பலிக்கு போகிறது, உபவாசம் இருக்கிறது, கன்ஃபெஷன் போகிறது, விவிலியம் வாசிக்கிறது, நம்மளுடைய மனப்பான்களை ஆவிக்குரிய விஷயங்களை செலுத்தி நம்ம ஊனியல்பை சிலுவையில் நம்ம அறைந்து
புதிய மனிதருக்குரிய இயல்பை நம்மை படைத்து உருவாக்கியவரினுடைய சாயலை நம்ம அடைய முயற்சிக்கும் போது சாத்தானையும் பாவத்தையும் நம்மளுடைய காலடிகளுக்கு கீழே ஆண்டவர் போடுவார். ஸோ இன்றைக்கி எப்படி யோசுவாவினுடைய அந்த படைத்தலைவர்களுக்கு பாதங்களுக்கு கீழே அந்த எதிரிகளுடைய கழுத்து இருந்துச்சோ, அதே போல் சாவும் சாத்தானும் பாவமும் நம்மளுடைய காலடிகளுக்கு கீழே இருக்கும். பட் ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்க ஆரம்பித்தா தான் அது நடக்கும். சும்மா ஏதோ நம்ம கேட்டுட்டு போனால் அது நடக்காது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். இந்த கிபியோனியர்களை இஸ்ரேல் மக்கள் வந்து காப்பாற்ற அந்த போர் புரிகிறாங்க இல்லையா, அப்போது என்ன 2 முக்கியமான அந்த அதிசயங்கள் ஆண்டவர் நிகழ்த்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் இது ஆண்டவர் கல்மலையை பொழி சொல்கிறார். ஸோ அது முதல் அழகான ஒரு அற்புதம். அதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் வந்து போரிட்டு அவங்க வாழ்முனையில் கொன்று குவித்தவர்களை விட ஆண்டவரின் கல்மலையினால் இறந்தவர்கள் அதிகமாக. பாருங்களேன், எப்பயுமே இது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கற்றுத்தருது. நம்ம போருக்கு போகிறோம், நம்ம தான் ஜெயிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் வேறு ஒரு மாதிரி அங்கே உதவி செஞ்சிட்ருக்காரு. இதை சாதாரணமாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்வாங்க. அது இயற்கையாக அப்போ ஒரு கல்மலை வந்துச்சு, அதை அவங்கள அழிச்சிச்சு, அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஆனால் பைபிள் நமக்கு அப்படி பார்க்க சொல்லித்தரல. அதுக்காக நம்மளை மூட நம்பிக்கைக்குள்ளே ஈடுபடணும்னு சொல்ல வரல. பட் ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் இது கடவுளுடைய செயல்னு ஒரு சில விஷயங்கள். நம்ம உண்மையிலே தாழ்ச்சியோடு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம், நம்ம இருப்பதை போல் நம்ம எடை போட்டோன்னா கன்ஃபார்ம் நமக்கு தெரியும், இல்லை நம்மளால் இது முடிஞ்சிருக்காது. நம்ம பண்ணியிருப்போம், பட் அது பற்றி இருக்காது. ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல நடுவில் செயல்பட்டுருக்காரு, இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்களாம் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நாங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நான் வேறு ஒரு இடத்தை சார்ந்தவர்கள், அவங்க சரியாக வேலை செய்யலை. ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஜாபுக்கு கரெக்டாக இருப்பாங்க சொல்லி எனக்கு வேலை கொடுக்குற ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி நான் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அவருடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து அவர் எடுத்தார். என்னுடைய தகுதிகள், படிப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அவர் மனசில் இந்த மாதிரி முன்னாடி வந்தவங்க அவரை வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் ஏமாற்றிட்டு போய் இந்த சூழ்நிலையிலெல்லாம் நடக்கலைன்னா அவருடைய மனசில் என்ன எடுக்கணுன்ற அபிப்பிராயம் வந்து, அப்போ அங்கே கடவுள் எவ்வளோ செயல்பட்டு. அதே மாதிரி இன்னொரு வேலைக்கு போகும்போது என்ன மாதிரி என்னுடைய கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறவர்கள் அங்கே நல்லா வேலை செஞ்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்து அந்த வேலை செய்யக்கூடிய அவர் என்ன யோசிக்கிறாரு, அப்போ இந்த மாதிரி இருக்கிற நபர்கள், இந்த மாதிரியான இதில் இருக்கவங்க வந்து ஓகே கரெக்டாக வேலை செய்வாங்க போல். அப்போது அவர் அதை பார்த்துட்டு நான் அதே டைமில் அப்ளை பண்ணும்போது ஓகே இவன் கரெக்டாக இருக்கிறான், இவன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு. ஸோ இங்கே வந்து நல்லா வேலை செய்யாதவங்கள மாதிரி ஒரு முன்மாதிரியை வச்சும் வேலையை ஆண்டவர் கொடுக்க முடியும். நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்தும் வேலையை கொடுக்க முடியும். நம்ம அதான் பார்க்குறோம், ஆண்டவரால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆண்டவர் தான் காயவும் படுத்துவார், ஆண்டவர் தான் குணமாக்கவும் செய்வார். நம்ம ஏற்கனவே வசனங்கள் அடிப்படையில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும், இதெல்லாம் ஆண்டவருடைய செயல், இது சும்மா ஏதோ எதார்ச்சியெல்லாம் நடக்கலை, ஆண்டவர் பிளான் பண்ணி அன்பால் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. இதுதான் முதல் இது, அந்த கல்மலை. ரெண்டாவது பாருங்கள், நம்ம இன்றைக்கி அற்புதமாக வாசிக்கிறோம், சூரியன் ஒரு நாள் முழுசும் மறையாமல் நின்றுச்சு. அது ஆனால் நம்ம வாசிக்கிறோம் சும்மா அது ஏனோ அப்படியெல்லாம் அது நடக்கலை. அது யோசுவா வந்து ஆண்டவரோடு பேசினார்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம இன்றைக்கி 12ஆம் வசனம் பாருங்கள், யோசுவா ஆண்டவரோடு பேசினார், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சூரியனுக்கு கட்டளையிடுறார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார் அதை பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவர் இது சொல்கிறாரு. ஸோ நம்மளும் ஜெபிச்சுட்டு சூரியனை நிற்க சொன்னால் கூட அது நிற்குமா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை இடம் பெயர்ந்து போய் கடலில் அதை வந்து ஊனி நிற்க சொன்னாலும் அது நிற்கும் அப்படின்றாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஃபெய்த்துக்கு, நம்மளோட விசுவாசத்துக்கு. ஸோ ஆனால் அது சும்மா நடந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட முதல்ல ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதை பண்ணலாம். சரி, மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி, ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கும் அவர் வெளியில் நடக்கிறவங்களுக்கும் ரெண்டுக்கும் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி திருப்பாடல் 128 வாசித்தோம். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம்
விளக்க உரையில். இப்போதைக்கு அதை நம்ம பண்ண வேண்டாம். இன்னொன்று பாருங்கள், ஒரு அழகான விஷயம். இன்றைக்கி யோசுவா 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கிறோம். அதோனிசேதக் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் வச்சு பண்ணது எல்லாம் பார்க்குறாரு. செங்கடலை வந்து அவங்க முன்னாடி வறண்டு போக செய்கிறார். அது யோசுவா வந்து யோதானை நிறுத்துறாரு. அந்த 10 கொள்ளை நோய்கள் சீகோன் ஓக மன்னர்களுக்கு பண்ணது, ஆயிநாடு நகரம், அதுக்கப்புறம் எரிகோ நகரம், இதெல்லாம் வீழ்த்தினதெல்லாம் பார்த்து கிபியோனியர்கள் என்ன பண்ணாங்க? பயந்து போய் யாவே இறைவனை அவங்க அங்கீகரித்து அவர் தான் உண்மையான கடவுள்ன்றதை ஒத்துக்கிட்டு இஸ்ரேல் மக்களோட வந்து பொய் சொல்லியாவது எப்படியாவது உடன்படிக்கை செஞ்சு சரண்டரானாங்க. ஆனால் இந்த அதோனிசேதக் என்ன பண்ணுறாரு? பயப்படுறாரு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கூட உடன்படிக்கை செய்யாமல் இவர் என்ன பண்ணுறாரு? மற்ற அரசர்கள்கிட்ட எனக்கு எப்படியாவது வந்து உதவி பண்ணு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. மனுஷனுடைய உதவி நம்ம பார்த்தோம். மனிதர்களை நம்புவதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே மேல். இவர் மனுஷங்கிட்ட தஞ்சம் புகுந்தார். கிபியோனியர்கள் மாதிரி கடவுள்கிட்ட வந்து தஞ்சம் புகலை, அடைக்கலம் தேடலை. கடைசி என்னாச்சு? நம்மளும் அதே மாதிரி ஆக்சுவலாக இதுமாதிரி இருந்தால் நம்மளும் நிறைய நேரங்களில் நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் கடவுள்கிட்ட போகாமல் நம்ம அந்த சூழ்நிலைகள்லையே இருந்துக்கிட்டு உழன்று போய் தவறான முடிவுகள் எடுத்துகிறோம். ஆனால் நம்ம பயப்பட வேண்டியது, ஆண்டவர் சொல்கிறார், உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அஞ்சு சொல்கிறார். ஆக்சுவலாக நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம பயந்த சுபாவங்கள் இருக்கலாம். உண்மையிலே நம்ம கடவுளுக்கு அஞ்சு தீமையை விட்டு விலகி நடந்தோன்னா, உண்மையிலே அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோன்னா, ஆனால் நான் உங்களுக்கு பயப்பட போகிறேன்னு சொல்லி அந்த பயத்தை திருப்பி கடவுள் பக்கம் வச்சோன்னா, அவர் நம்ம காயப்படுத்திடக்கூடாது, அவர் கட்டளைகளை மீறிடக்கூடாது அப்படின்னு பயந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னா, இந்த பயங்கள் குறையிறத ஆக்சுவலாக நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் கடவுளுக்கு பயப்பட போகிறேன், இனி எந்த மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலைகளையும் பயப்பட மாட்டேன், அவருக்கு அஞ்சு நான் பாவம் செய்யாமல் மட்டும் வாழ்வேன், மீதி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ஆண்டவருக்கு மட்டும் அஞ்ச ஆரம்பித்தோன்னா, மற்ற எந்த சூழ்நிலைகளுக்கும் எந்த மனிதர்களுக்கும் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். அதான் 8வது வசனம் பாருங்கள், யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அந்த நகரத்துக்கு முன்னாடி நீ இப்போ சண்டை போடு, அவர்களை உன் கைக்கு ஒப்படைக்கிறேன், உன் கையில் ஒப்படைக்கிறேன். அப்போ பாருங்களேன், இவங்க போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம போகிறோம். ஆனால் வெற்றி ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதை தான் நம்ம வந்து இங்கே சும்மா பின்பற்றிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆண்டவர் முன்னாடியே ஒப்படைச்சார், உனக்கு இந்த பொண்ணு தான், இந்த பையன்தான், உனக்கு இந்த வேலை தான், இப்படி ஆண்டவர் ஒப்படைச்சிட்டு நம்மளை அதோட ஒத்துழைக்க சொல்கிறார். பாருங்கள், ஒப்படைச்சிட்டு ஒத்துழைக்க சொல்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் சாதிக்கிறோம். இல்லை சில பேர் நினைப்பாங்க ஆண்டவரே அதை பண்ணிடுவார். சில சமயம் ஆண்டவரையும் பண்ணுவார், அது ஒரு விஷயம். பட் ஆனால் ஆண்டவர் அருளை கொடுத்து நம்மக்கிட்ட ஒப்படைப்பார், நம்ம அவரோட ஒத்துழைக்கணும். இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போகிறத நம்ம முயற்சிக்கணும். அதே போல் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் பாருங்கள், எவரையுமே அவங்க வந்து உயிரோடு தப்ப விடவில்லை அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் நத்திங் வாஸ் லெஃப்ட் தட் வாஸ் ப்ரீத்டு. மூச்சு விட்டுட்டு இருந்த சுவாசம் காற்று சுவாசிச்சுக்கிட்டு இருந்த எதுவுமே உயிரோடு இல்லை, எல்லாத்தையுமே அவங்க கொள்ளாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்தோம். இது லைட்டாக வந்து இந்த நோவாவினுடைய இதை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உயிருடன் சுவாசித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஆண்டவர் வந்து அந்த வெள்ளத்தினால அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இப்போது நீ கொலை செய்யாதே அப்படின்னு சொல்லி நம்ம 10 கட்டளையில் ஆண்டவர் வந்து 5வது கட்டளையாக கொடுக்குறார். அப்புறம் எப்படி நம்ம வந்து இப்போ இஸ்ரேல் மக்கள் போய் அங்கெல்லாம் கொல்றாங்க. அதுவும் இப்போது போர் வீரர்களை கொண்டா கூட பரவாயில்ல, போருக்கு வராத பெண்களையும் குழந்தைகளையும் வந்து அவங்க கொல்றாங்கன்னா இது எப்படி வந்து கடவுளை வந்து இதை அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கேட்டோம். அதுக்கான பதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஹெரம் வார்ஃபேர், அதாவது முற்றிலுமாக அழித்து ஒழிப்பது வந்து கடவுளுடைய 2 பதில்கள் நம்ம பார்த்தோம். முதல் பதில் வந்து இஸ்ரேலினுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு அது கொடுக்கப்பட்டது. 3வது கனானியர்களுடைய பாவ நடத்தை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய பிளானில் அது ஒரிஜினலாக கிடையாது. நம்ம ஏற்கனவே தொடக்க நூலில் வாசித்தோம்.
ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது அவர்கள் கானானியர்களே உன்னுடைய சந்ததியர்களுடைய முன்னின்று நான் அவர்களை விரட்டி விடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார், கொல்லுவேன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் பாருங்கள், சீனாய் மலைக்கு வந்தபோது உங்களை நான் குருக்களினுடைய ஒரு அரசாங்கமாக மாற்றுன்னு சொல்லி விடுதலை பயணத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு இவங்க எப்போ பொற்கன்று குட்டிகளை வணங்குறாங்களோ அப்போ கானானியர்களினுடைய, ஏன்னா இப்போ நமக்கு தெரியுது இவங்க வந்து அங்கே போய்ட்டும் அவங்களுடைய இதை எடுத்து இவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் கானானியர்களுடைய பீடங்களை அழிக்கணும், அவர்களோட எந்த உடன்படிக்கையும் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா உடன்படிக்கை செஞ்சால் அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தில் இவங்க ஈடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஸோ இதெல்லாம் விடுதலை பயணம் 34 வாசிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு என்னாவது, எண்ணிக்கை 33 நம்ம வாசிக்கிறோம். இவங்க மோவாபில் வந்து இவங்க வந்து அந்த அந்த ஆட்கள் இவங்க வந்து அந்த மோவாபிய பெண்களோடு செஞ்சு இவங்க அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு சிலை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் இப்போ மோசே என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு படி அதிகமாக போய் அவர்களுடைய பீடங்களை அழிக்கணும், கானானியர்களையும் விரட்டி விடணும், அவங்களோட உடன்படிக்கை செய்யக்கூடாதுன்னு பொற்கன்று குட்டியை வணங்குறப்ப சொன்னார். இப்போது அவங்கள ஃபுல்லாக விரட்டி விட்டுணுன்னு சொல்கிறாரு. இப்போ இன்னும் ஒரு படி போய் கடைசியாக இணைச்சட்டத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 12 அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலாம் வாசிக்கிறோம், கானானியர்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் அந்த ஹெரம் வார்ஃபேர். அதாவது போருக்கு வரவங்க வராதவங்க எல்லாத்தையும் அழிச்சு கொள்ளணும் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய கடின உள்ளத்தினால இவங்க பாவம் செய்யதை தடுப்பதற்கு. பட் இதுவுமே இன்னொரு கொஷின் கேட்குது, அப்படின்னாலும் குழந்தைங்க பெண்கள் என்ன பண்ணாங்க, இது கடவுளுடைய நீதிக்கு தவறானதா? அதுக்கு வந்து இறையியல் அறிஞர்கள் இன்னொரு பதில் சொல்கிறாங்க, கானானியர்களுடைய பாவம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா, தெளிவாக விவிலியத்தில் சாலமோனின் ஞானம், விஸ்டம் ஆஃப் சாலமனில் 12ஆம் அதிகாரம் 3-15 வசனங்கள் வாசனை தெரியும். அந்த கானானியர்கள் அவ்வளோ அருவருப்பான செயல்கள் நம்ம வாசித்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். குழந்தைகளை பலியிடுவது, குழந்தைகளுடைய அந்த மாமிசத்தையே அவங்க உண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம், மோசமான பாவம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ஆண்டவர் சோதம் குமாரை எப்படி தீயினால் அழித்தாரோ, எப்படி உலகத்தை வந்து வெள்ளத்தினால நோவாவின் காலத்தில் அழித்தாரோ, அப்போ அந்த உயிரில் சுவாசம் காத்திருக்கக்கூடிய எல்லாரையும் அழித்தாரோ, அதே போல் இங்கேயும் சுவாச காத்திருக்கக்கூடிய எல்லா கானானியர்களையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு பாவம் பெருகியது. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காதவர். அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, அசிரியாவும் பாபிலோனும் சுற்றி இருக்கக்கூடிய வேற்றினத்து நாடுகளை வைத்து இஸ்ரேல் மக்களை வந்து ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு நீதி வழங்குவார். இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் அங்கே இருக்கிற ஆளுங்க மாதிரி பண்ணிங்கன்னா உங்களையும் நான் நாடு கடத்த விடுவேன், உங்களையும் நாட்டை விட்டு விரட்டி விடுவேன். அது பின்னாடி நடக்கும் அசிரியர்கள் பாபிலோனியர்கள் வழியாக. ஸோ இதனால் புனித அகஸ்தினாரும் சரி, புனித தாமஸ் அக்வினாஸும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய நீதியை கானானியர்களுக்கு அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் மக்கள் ஒரு போர் வாளாக, ஒரு கருவியாக ஆண்டவருக்கு பயன்பட்டார். எப்படி தீயும் தண்ணீரும் அந்த தீயவர்களை அழிப்பதற்கு பயன்பட்டதோ, அதே போல் இஸ்ரேல்களுடைய அந்த போர் வாள், அவர்களுடைய வாழ்வின் முனை ஆண்டவருக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் இஸ்ரேல் மக்கள் கொலை செய்யாதன்றதை அவங்க அந்த கட்டளைகளை மீறல, அவங்க வெறும் ஒரு கருவி ஆண்டவருடைய நீதியை கானானியர்களுக்கு கொண்டு வருவதற்கு. அதனால் இது ஆண்டவர் சொல்லாமல் இவங்க அதை செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து பாவம். ஆண்டவருடைய கரத்தில் இவங்க ஒரு ஜஸ்ட் கருவியாக பயன்படுறதுனால இது பாவம் இல்லை, இது ஆண்டவர் நீதியை வழங்கி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த 2 பதில்கள்னால நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தாமஸ் அக்வினாஸ் இன்னொரு படிப்பை சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஜென்மபாவம் செஞ்சதுனால ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே சாவாய். அதனால் ஒரு சின்ன குழந்தைய முதல் கொண்டு ஆண்டவர் வந்து கொல்லணும்னு முடிவு எடுத்தார்னா அதுக்கு எந்த ஒரு யாருமே தடையை வைக்க முடியாது. பின்னாடி நம்ம திருச்சபையின் தந்தையர்கள் புனிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை உண்மையாலுமே அந்த இன்னசென்ட்டான குழந்தைங்க ஆக்சுவல் சின் கர்ம பாவம் செய்யாத அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டவர்களை பின்னாடி ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுதலின் போது, திரும்பவும் 2ஆம் வருகையின் போது அவர்களை வந்து திருப்பி மறுவாழ்வில் அவங்களுக்கு நீதியை செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது.
சரி, இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம தொடர்ந்து வாசிச்சிட்டோன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், திரும்பவும் 42ஆம் வசனத்துக்குள்ள பாருங்கள். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார். ஆக்சுவலாக பைபிள் நமக்கு இந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்க சொல்லுது, திரும்பவும் சொல்லி. எல்லாத்துலேயும் பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் ஜெயித்தாங்க. ஏன்னா ஆண்டவர் அவர்கள் சார்பில் போரிட்டார்கள். இல்லைனா அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ பாருங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, இஸ்ரேல் மக்கள், அப்புறம் பின்னாடி மாதா, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், புனிதர்கள். திருப்பலிக்கு நம்ம போயிட்டு வரும்போது ஒவ்வொரு முறை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் நம்மளோடு இருந்து நம்மளோட போர் புரிகிறார். ஸோ இந்த மைண்ட் செட் நம்ம இருக்கணும். நம்ம எதை ஜெயித்தாலும், நம்ம வாழ்க்கையில் எது நல்லது நடந்தாலும் அது எனக்கு ஆண்டவர்னால வருது. ஆண்டவர் என் சார்பில் போரிட்டார், அதனால் வந்துச்சு. ஒரு அழகான தாழ்ச்சின்னு ஒரு அடையாளமாக இதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம இன்னும் பாருங்கள் தெளிவாக. யோசுவா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், கிபியோனியர்கள் எப்படி இந்த இஸ்ரேல் மக்களோட ஆண்டவர் இருக்கிறான்றதை பார்த்தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம், இந்த அதோனி சதேக் ஆண்டவர் இருக்கிறாருன்னு பார்த்தாரு. ஆனால் அவர் பார்வோனை போல் கடின உள்ளத்தோட போர் புரிய வந்தார். ஆண்டவர் ஜெயிச்சார், இஸ்ரேல் மக்களோட சேர்ந்து அவரும் போரிட்டு. இப்போ திரும்பவும் பாருங்கள், இந்த அரசர்கள் இன்றைக்கி யோசுவா 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இவங்க கடவுள் இருக்கிறதே பார்க்கல. சரி, நம்ம போர் புரிவோம், இவங்களோட நம்ம சேர்த்து பெரிய ஒரு படையை கொண்டு போய் இவங்களை ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்லாம் அங்கே இல்லை. இஸ்ரேல் மக்கள் ஏதோ ஒரு நாடு வருது போரிடுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நேரங்களையும் பாருங்கள், நம்மளோட வாழ்விலும் கடவுள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல நிறைய பேர். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவர்களும் அவர்களுடைய படைகளும் கடற்கரையில் உள்ள மணலை போல எண்ணிறைந்த மக்களும் குதிரைகளும் தேர்களோடு அவங்க சென்றார்கள் இருக்கும். கடற்கரை மணலை போல் அவ்வளோ பேர் ஒரு பெரிய படையை தூக்கிட்டு வராங்க. நினச்சாங்க, ஓகே இவங்களை நம்ம காலி பண்ணிடலாம், நம்ம படை செம்ம பெருசு, எல்லாம் செம்மையான ஒரு போர் வீரர்கள், கன்ஃபார்மாக அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும்ல. நமக்கே நம்மளோட புத்திக்கு தெளிவாக தெரியுது, இஸ்ரேல் மக்கள் தோற்று தான் போயிருக்கணும். அப்போ எவ்வளோ கிளியராக பாருங்கள், கடற்கரை மணலை போல் ஒரு அவ்வளோ பேர் கொண்ட ஒரு படை வருதுன்னா இஸ்ரேல் மக்கள் கண்டிப்பாக தோற்றுருக்கணும். இது நமக்கு தெளிவாக நிரூபித்து காட்டுது, ஆண்டவர் தான் கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அது யாபீனுக்கும் மற்ற அரசர்களுக்கும் அது ஒரு கிளியரான ஒரு வெற்றியாக இருந்திருக்கணும், தெளிவான ஒரு வெற்றியாக. ஆனால் அவங்க தோற்று போகிறாங்க. அந்த சமநிலையை இஸ்ரேல் பக்கம் ஆண்டவர் திருப்புறாரு, இறக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்காக போரிட்டுருக்கார். இது நமக்கு இன்னொரு அழகான நம்மளுடைய காலகட்டங்கள் நடந்த அக்டோபர் 7ஆம் தேதி 1571 அந்த ஓட்டமான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அந்த கப்பல் படைகளுக்கும் நடக்கக்கூடிய போரில் இஸ்லாமியர்களுடைய கப்பல் படை அதிகமாக இருந்தது எண்ணிக்கையில். அதே போல் அவர்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். நம்ம கிறிஸ்தவ படையில் ஆளுங்களே வரல யாருமே, அதுவும் கத்தோலிக்கர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஏன்னா அப்போ தான் புரோட்டஸ்டன்டிசம், அந்த பிரிந்து போன சகோதரர்கள் அப்போ தான் எல்லாம் பெருசாக இருந்தாங்க. அதனால் யாருமே உதவிக்கு வரல, ஐரோப்பாவையும் நம்ம வத்திக்கானையும் காப்பாற்றுவதற்கு. அப்போ இருந்தது திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் எல்லாரையும், மொத்த கத்தோலிக்க திரு அவை உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாரையும் ஜெபமாலை ஜெபிக்க சொன்னார். போர் வீரர்கள் முதல்ல கப்பலில் முட்டி போட்டு ஜெபமாலை ஜெபிச்சாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இவங்க உட்காந்து இங்கே முட்டி போட்டு ஜெபமாலை ஜெபிக்கிறாங்களாம். போர் ஆரம்பிச்சிச்சு. இஸ்லாமியர்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாரோடைய கையிலையும் குரான் தான் இருந்திருக்கணுமா, திருவிவிலியம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லையா. அந்த போர் தான் கிறிஸ்தவத்தை மேற்கத்திய ஐரோப்பா நாடுகளில் கிறிஸ்தவத்தை காப்பாற்றியதான். இல்லைன்னா இஸ்லாமியர்கள் ஆட்கொண்டிருப்பார்களாம். ரொம்ப முக்கியமான போர் பேட்டில் ஆஃப் லெப்பாண்டோவினுடைய போர் 1571 அக்டோபர் 7ஆம் தேதி. அவங்க கடைசியாக என்ன திரும்ப நடந்துச்சு, இஸ்லாமியர்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த நேரத்தில் காற்று கிறிஸ்தவர்களுக்கு சார்பாக வீசியது. ஏன்னா இந்த கப்பல் படையினால அந்த பாய்மர கப்பலுக்கு ரொம்ப முக்கியம். இந்த போரில் காற்று எந்த பக்கம் வீசுதோ, இப்போ கிறிஸ்தவர்களுக்கு சார்பாக வீச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இஸ்லாமியர்கள் முசல்மான்ஸை ஈஸியாக இவங்க ஜெயிச்சு அந்த போர் ஜெயிக்கப்பட்டது.
அதனால் அக்டோபர் 7 வெற்றியின் அன்னையின் திருவிழாவாக கொண்டாட சொன்னாங்க. அது பிற்காலத்தில் ஜெபமாலை, ஏன்னா ஜெபமாலையில் தான் அந்த வெற்றி வந்துச்சு. அதனால் ஜெபமாலையின் அன்னை, அவர் லேடி ஆஃப் ரோசரியினுடைய அந்த திருவிழாவை அதனால தான் நம்ம அக்டோபர் 7 கொண்டாடுகிறோம். ஸோ அதனால் எத்தனை பேர் வராங்க, என்ன நடக்குது, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. கடவுள் நம்மளோடு இருக்காரா அப்படின்னா நான் அவருக்கு அஞ்சு நடக்கிறேன், அவரோட வழியில் நடக்கிறேன், அவர் அன்பு செய்கிறேன், அவரை சேவை செய்கிறேன், அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறேன்னா, அவர் என் கூட இருக்கிறார்னா, அவர் எனக்காக போர் புரியார்னா, கடவுள் நம் சார்பில் இருக்க நமக்கு எதிராக நிற்பவர் யார்? அதனால தான் பாருங்கள், இது ஒரு பக்கம் இருக்க. யோசுவா 11:23 பாருங்கள், முக்கியமான ஒரு விஷயம். நாடு முழுவதும் இவங்க எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து ஜெயிச்சதுக்கப்புறம் நாடு முழுவதும் போரி நின்று அமைதி கடந்தது, அமைதி உண்டானது. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னு இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் உலகத்தை படைத்து முடித்த போது அவர் அந்த ஓய்ந்திருந்தார். அந்த இடத்துல ரெஸ்டட்ன்னு இருக்கும், அதே அமைதி நீங்கள் போட்டிருக்க அந்த இடத்துல ஓய்வு வந்தது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பாருங்களேன், ஒரு ஆண்டவர் அந்த 7 நாள் என்ன பண்ணுறாரு, உருவில்லாத இந்த உலகத்தை அழகாக மனிதர்கள் உயிரினங்கள் வாழக்கூடிய அளவில் அதை ஆண்டவர் படைத்து அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருகிறார். அதை தூய்மைப்படுத்தி அந்த 7ஆம் நாளில் உயர்ந்த அந்த ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் அந்த பாவத்தில் இருந்த அந்த நாடை, அந்த இடத்தை, அந்த பாவத்துக்கு காரணமாக அந்த ஒழுங்கினமான அந்த மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்தை இவங்க ஆக்கிரமித்து அங்கே ஆண்டவருக்கு ஒரு திருவிடைவைத்தையும் அவருடைய கோயிலையும் கட்டி ஆண்டவரை வழிபடுவதற்காக அந்த முழு நாட்டையுமே பரிசுத்தப்படுத்துகிறாங்க. பரிசுத்தப்படுத்தி முடிக்கும் போது, இவங்க முழுசாக ஆக்கிரமிக்கும் போது ஒரு புதிய படைப்பு அங்கே உருவாகிறத இறையியல் அறிஞர்கள் பார்க்குறாங்க. அப்போது அந்த நாடு முழுவதும் போரி நின்று ஓய்வு கிடைத்தது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு மெட்டீரியல் கெயினுக்காக அங்கே போகல. இப்போ ஜென்ரலாக போர் புரிகிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அந்த இடத்த ஆக்கிரமிப்பது அவங்களுக்கு ஒரு உலக பிரகாரமான தேவையை பூர்த்தி செய்வதற்கு. ஆனால் இங்கே கடவுளுடைய கட்டளை, அவருடைய விருப்பத்தின்படி இங்கே இஸ்ரேல் மக்கள் போகிறாங்க. அவருடைய ப்ராமிஸு, அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவங்க போகிறாங்க. அப்போ பாருங்கள், இது ஒரு திருவெளிப்பாட்டின் போராக பார்க்குறாங்க. இது ஒரு லிட்டர்ஜிக்கல் அசோசியேஷன் இதில் இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால தான் பாருங்கள், எரிகோவுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, விருத்த சேதனம் செய்கிறாங்க, பாஸ்கா உணவை உண்ணுகிறார்கள், குருக்கள் உடன்படிக்கை பேலையோடு போகிறாங்க, சுற்றி வராங்க, சுற்றுப்பிரகாரம் செய்கிறாங்க. இது எல்லாமே இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்க்கு போகிறாங்க, ஒரு லிட்டர்ஜிக்கல் ஒரு ப்ரொசஷனுக்கு போகிறாங்க. அதாவது திருவெளிப்பாட்டினுடைய ஒரு சுற்றுப்பிரகாரத்துக்கு போகிறார்களாம் இஸ்ரேல் மக்கள். அப்போ இவங்க போய் எதுக்கு போகிறாங்க? தொடக்கத்துலேருந்தே ஆண்டவர் தான் சொல்கிறார். எகிப்தில் பார்வோன்கிட்ட போய் சொன்னது அதுதான், என் மக்களை போகடு, அவர்கள் என்னை வழிபடணும் வனாந்திரத்தில். ஸோ ஆண்டவர் ஃபஸ்ட்லேருந்தே இந்த நாடை கொடுக்குறதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாவங்களை அழிச்சிட்டு நீங்கள் போய் அந்த நாட்டை பரிசுத்தப்படுத்தி என்னை வழிபடணும், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஸோ இதுதான் நமக்கும் ஆவிக்குரிய வகையில் நம்மளுடைய உடலையும் ஆன்மாவிலும் இருக்கக்கூடிய இந்த பாவக்கரைகளை நம்ம எப்படி அவங்க யோர்தான் செங்கடல் வழியாக வந்தது ஒரு ஞானஸ்தானத்தின் அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல் நம்ம ஞானஸ்தானத்தின் தண்ணீரின் வழியாக இதெல்லாம் கழுவப்பட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சுபாவங்களை ஒவ்வொன்றாக இந்த கானானிய இந்த எதிரி நாடுகளைப் போல் அந்த 7 தலையான பாவங்களை நம்ம அழித்து ஒழிக்கும்போது நம்மளுடைய உடலாகி இந்த கோவில் ஆண்டவரை வழிபடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மனசு ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்கிறதுக்கு பயன்படுது. சரி, இன்றைக்கி இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம திருப்பாடல் இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியா 128ஆம் திருப்பாடத்தில் இந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு 5 நடக்கிறோம், அவர் வழியில் நடக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு பார்க்கணும். இது இல்லைன்னா நம்ம அவருக்கு எங்கேயோ அஞ்சாமல் இருக்கிறோம், மேலோட்டமாக அஞ்சுறோம், ஏன்னா எங்கேயோ இன்னும் நம்ம கர்வம் தலைக்கணம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம ஆண்டவரோட வழியில் கரெக்டாக முழுமையாக நடக்கலைன்னு அர்த்தம். எங்கேயோ வடமோ அல்லது இடமோ நம்ம நெறி தவறுகிறோம் எங்கேயோ லைட்டாக. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ண அர்த்தம். இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கான ஒரு செக்லிஸ்ட், ஒரு 7 ஆசீர்வாதங்கள். ஸோ முதல் ஆசீர்வாதம்னா உழைப்பின் பயனை நீ உண்பாய். ஸோ நம்மளுடைய கடின உழைப்பு நம்ம செய்கிறோம் அன்றாட வாழ்க்கையில்னா அதுக்கான பலனை நம்ம கரெக்டாக பார்க்குறோமா? இல்லை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பிசுறு அடிக்குது, அந்த ஆண்டவர் அங்கே காம்பன்சேட் பண்ணிகிட்ருக்கார், சரி கட்டிகிட்ருக்காருன்னு அர்த்தம், நீதியை அங்கே கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். அப்படின்னா என்ன, நம்ம செய்கிறதுலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம்,
அது ஒரு ஆசீர்வாதம், ரெண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது பாருங்கள், இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அப்படின்னா நான் நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃபு, அது ஒரு ஆசீர்வாதம். அதுக்காக நல்லா தான் இருக்கணும்னு சொல்லவில்லை. இப்போ இது பவுல் கூறுகிற நம்ம வாசித்தோம், ஒரு வேளை கெட்ட ஹஸ்பண்ட், கெட்ட ஒய்ஃபு அந்த இன்னொருத்தர்னால மீட்கப்படலாம். இப்போ ஒரு மோசமான ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா, இந்த நல்ல ஹஸ்பண்டோடைய ஜெபத்தினால அவங்க மீட்கப்படலாம், முன்மாதிரினால அவங்க மீட்கப்படலாம், கிறிஸ்துவுக்குள்ளே நுழையலாம். அப்படியே வைஸ் வெர்சா, கெட்ட ஹஸ்பண்ட் இருக்காங்க, நல்ல ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபினுடைய உபவாசனாலையும் ஜெபத்தினாலையும் அவருடைய கணவன் மாற்றப்படலாம். அதே போல் நம்மளுடைய உறவுகளையும் நம்ம பார்ப்போம். அம்மா அப்பா பிள்ளைங்க, நம்ம அவங்கள மீட்கிறதுக்கான அந்த ஒரு கடமை நம்மக்கிட்ட இருக்கிறது. சரி, நாலாவது ஆசீர்வாதம், உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்து இருப்பார். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு அழகான ஒரு பிளெஸிங். அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்போமே. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே சண்டேவாது முடிஞ்சளவு ஏதாவது ஒரு உணவாது குடும்பமாக சேர்ந்து சூடாக சாப்பிட்ணும். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒன்றா சேர்ந்து, கொஞ்சம் ஆறி போனாலும் பரவாயில்ல, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதில் ஒரு உறவு பகிர்வு இருக்குது. அந்த ஃபேமிலி, அந்த பாண்டிங், அதில் தான் அந்த ஒரு பந்தம் வலுப்பெறும். ஸோ அந்த பிள்ளைங்களாம் உங்களோட இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறார். இது நாலாவது ஆசீர்வாதம். அஞ்சாவது பாருங்கள், ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. ஸோ இது பாருங்களேன், எனக்கு இது ஃபஸ்ட்டு எனக்கும் புரியல. என்னோடய லைஃப்பில் பர்சனலாக ஏதோ ஒரு இதுக்கு போனப்போ ஒரு கீச்சை நாங்கள் யாரோ திடீர்னு கொடுத்தாங்க. அதில் பார்த்தா the Lord will bless you from Zion அப்படின்னு இருக்கும். கடவுள் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். அப்போது எனக்கு தெரியல சீயோன் மாதாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் புரியுது. மாதாவோட இதயத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அங்கே என்ன இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இருப்பார். ஸோ மாதாவுடைய இதயத்தில், அவங்க உடம்பில் ஆண்டவர் உருவானது வேறு, ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே மாதாவுடைய இதயத்தில் இருந்தாங்களாம். ஸோ சியோனிலிருந்து ஆண்டவர் மாதாவுக்குள்ளே இருந்து ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ மாதா கூட்டிகிட்டு வராங்களாம், ஆண்டவரை தூக்கிட்டு வராங்களாம். ஸோ இந்த புதிய சியோனாகிய மாதாவிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு அழகான ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்குறோமா நேரத்தில், நமக்கு திருவுறைவிடம் டேபர்நாக்கிளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நமக்கு தெரியும். வெளியே அந்த முற்றம் இருக்குது, அதுக்கப்புறம் முதல் திரை இருக்குது. அந்த திரைக்குள்ளே தான் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அப்பம், மெனோரா, ஆவியானவரை குறிக்கூடியது, ஆண்டவர் இயேசு குறிக்கூடிய அது இருக்குது. அதுக்குள்ளே ஒரு திரை இருக்குது, ரெண்டாவது திரை. அதுக்குள்ளே தான் இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ளே தான் இந்த உடன்படிக்கையின் பேழை இருக்குது, ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே. அப்போ பாருங்களேன், மாதாவுடைய உடல் நம்ம வெளியே இருந்து, அப்போ அந்த முற்றத்தில் அந்த அவுட்டர் கோர்ட்டில் என்ன பண்ணலாம், அந்த ஃபஸ்ட்டு திரைக்கு வெளியே இருக்கிற மக்கள்லாம் போய் திருவுறைவிடத்துக்கிட்ட அவங்களாம் அந்த இடத்துல அந்த வழிபாட்டில் கலந்துக்கலாம். அப்போங்க நம்ம மாதா கிட்ட ஜெபிக்கிறோம், வெளியே இருக்கிறோம், அந்த முற்றத்தில் இருக்கிறோம். மாதாவை தான் அந்த திருவுறைவிடமாக யோசிச்சு பார்ப்போமே. சாலமன் கட்டின கோயிலும் இதே போல் ஒரு கட்டமைப்பு தான். அப்போ மாதா அந்த கோயில், அந்த திருவுறைவிடம், அவங்களுடைய உடலுக்குள்ளே, அவங்களுடைய உடல் தான் அந்த முதல் திரைன்னு வைத்துக்கொள்வோம். அவங்களோட உடலுக்குள்ளே, அந்த முதல் திரைக்குள்ளே தலைமை குருக்கள் தான் போங்க. ஆண்டவர் இறங்குகிறார். தந்தை இறைவனின் வல்லமை நிலையிலிருந்து தூயாவினவர் மாதா மேலே வராங்க. அப்போ மாதாவுடைய உடலுக்குள்ளே இரண்டாம் திரை மாதாவுடைய திருவுதிரம், மாதாவுடைய கர்ப்பப்பை. அந்த திருவுதிரம் தான் அதனுடைய அந்த லேயர், அந்த அவுட்டர் கவரிங் தான் அந்த இரண்டாவது திரை. அதுக்குள்ளே அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதெல்லாம் சொல்லுவாங்க. மாதாவுடைய திருவுதிரம் பரிசுத்தமான, மகா பரிசுத்தமான ஸ்தலம். அதுக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அப்போ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. மாதா தான் இப்போ இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட கத்தோலிக்க திரு அவை, ஒரு சர்ச், ஆலயம் எது அப்படின்னா மாதாவுடைய உடல் தான். ஏன்னா ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான், கத்தோலிக்க ஆலயத்தில் மட்டும்தான் ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் இருக்குது. அது ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு? ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் மாதாவுடைய திருவுதிரத்தில், மாதாவுடைய உடலுக்குள்ளே. அப்போ ஃபஸ்ட்டு சர்ச் எது? மாதா தான். அதனால தான் மாதா திருச்சபையின் தாயின்னு சொல்கிறோம். அந்த கோயிலில், அந்த மாதாவினுடைய திருவுறைவிடத்தில், அந்த டேபர்நாக்கில், அந்த டெம்பிளில், அந்த சர்ச்சில் தான் ஆண்டவரும் பிறந்தார். அதுக்கப்புறம் அதனுடைய மாதாவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு பிரதிநிதியாக தான் இந்த கத்தோலிக்க திருவை இங்கே நடந்துகிட்ருக்கு.
அப்போது இந்த திரு அவையில், இந்த சர்ச்சில், இதனுடைய அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸில் ஞானஸ்தானத்தின் போது நம்ம பிறக்கிறோம். அப்போ பாருங்கள், திருச்சபை மாதாவினுடைய ஒரு கருவறைக்கு சமம். அந்த கருவறையில் தான் ஆண்டவர் இயேசுவும் பிறந்தார். இப்போ அதனுடைய பிரதிநிதியாக திருச்சபையின் கருவறையில் நம்ம எல்லாரும் பிறந்துட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே தந்தை இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கும், மாதாவுடைய பிள்ளைகளாகவும் மாறுறோம். ஸோ எவ்வளோ பரிசுமாக இருப்பாங்க. இப்போது இந்த சியோன் மலை தான் எருசலேமில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எருசலேம் இதெல்லாம் ஆக்கிரமித்தாங்க, நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அவங்கள தான் நம்ம நாடு முடித்ததுக்கப்புறம் எருசலேமை தான் ஆக்கிரமிக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். எருசலேமை தான் பின்னாடி தாவீது அரசராகும்போது அதை தலைநகரமாக மாற்றுகிறார். எருசலேமில் தான் சியோன் மலை இருக்குது. சியோன் மலையில் தான் சாலமன் கோயில் கட்டுறார் திருவுறைவிடத்தின் கட்டமைப்பின்படி. அப்போது பாருங்களேன், அந்த சியோனிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சியோனில் தான் ஆண்டவரோட உடன்படிக்கையின் பேழை இருக்குது, இந்த மெனோரா இருக்குது, ஆவியானவரை குறிக்கூடியது, இந்த இறை பிரசன்னத்தின் அப்பம் இருக்கிறது. அப்போ சியோனில் அந்த கோயில் இருக்கிறதுனால தான் அங்கேருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. இங்கே மாதா தான் அந்த புதிய சியோனாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இது ஒரு அழகான இந்த கோஆர்டினேஷன் நம்ம பார்க்க முடியும். சரி, 6வது ஆசீர்வாதம் பாருங்கள். எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ப்ராஸ்பரிட்டி. ஸோ நான் ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி அவர் வழியில் நடந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துலேயுமே செல்வ செழிப்பு, உடல் சுகம், எல்லாமே நல்வாழ்வு நம்ம காண்போமா. 7வது பாருங்கள், நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர். ஸோ பேர பிள்ளைகளை பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொள்ளு பேர பிள்ளைங்க, கொள்ளு பேத்திங்க அப்படிலாம் பார்க்குறது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கேருந்து தான் வந்திருக்கும் போல். ஸோ அந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குமா? அதாவது முழுசாக நல்லா நிறைவாக வாழ்ந்துட்டு நீ வருவப்பா விண்ணகத்துக்கு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கணும். நம்ம இதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு அஞ்சு உங்களுடைய கட்டளைகள் இப்படி நாங்கள் நடக்க ஆசைப்பட்றோம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்களுடையதாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறோம். சியோனிலிருந்து, தேவ மாதாவிலிருந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அம்மா எங்ககிட்ட ஆண்டவரை கூட்டிகிட்டு வாங்கம்மா, எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாங்கம்மான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.